அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 2026 குரு பகவான் மாற போகிறார். ராகு கேத்து மாற போகிறாங்க. அப்போது இவர்கள் மாற்றத்தினால் உங்களுக்கு நன்மை அதிகமாகும். இப்போ இருக்கிற குரு ரொம்ப நன்னா இருக்கார். 7.5 சனி பகவான் இருந்தாலும் அவர் ராசியாதிபதி ஜென்ம ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஜென்ம ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போனது ரொம்ப நல்லது. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். குரு மாற போகிறார். குரு மாறி கடகராசிக்கு வந்தோடனே அந்த சனி பகவானை தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்க போகிறார். பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடுவார். இப்போ ராகு பகவானை பார்க்குறார். ராசியில் இருக்கிற ராகு பகவானை குரு பகவான் மே மாதம் வரல பார்க்க போகிறார். எந்த கெடுதலும் பண்ண மாட்டார். இப்போ எந்த கிரகத்தை குரு பார்க்கிறாரோ அந்த கிரகம் நல்ல கிரகமாக மாறிவிடும். ராகு சுபர் இல்லை, சனி பகவான் சுபர் இல்லை, சுபரான குரு பார்க்கிறார். ராகுவை மே மாதம் வரலும், அப்புறம் சனி பகவானை மே மாதத்துக்கு மேலேயே அவர் பார்க்கின்ற பொழுது அவர்களால் ஏற்படுற தீமை கெட்டு நன்மை அதிகமாகும். கும்பராசிக்கு ரொம்ப நல்ல அனுகூலம். தனலாபஸ்தானாதிபதி. இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கரெக்டாக பண்ணுங்க. பணம் கொடுத்து வாங்குறீங்க, ஜாக்கிரதையாக பார்த்து வாங்குங்க. வீடு வாங்குறீங்க, ஜாக்கிரதையாக பார்த்து வாங்க. எதுவுமே டாக்குமெண்ட் பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்கள். இதுதான் இந்த கும்பராசிக்கு. கல்யாணம் ஆகலையா, கல்யாணத்தை பண்ண போகிறார். குழந்தை பிறக்கலையா, குழந்தை. புத்திரஸ்தானத்தில் குரு. கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு குடும்பஸ்தானதி குடும்பஸ்தனாகிடுவார். கல்யாணமே பண்ணிக்காத இருந்தவனை கல்யாணம் பண்ண வைப்பார். திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வேலையே இல்லையேன்னா நல்ல வேலையை கொடுப்பார். ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொழில் அமைத்து கொடுப்பார். சொந்த தொழில் அமைத்து கொடுப்பார். 2026 நம்ம வெறுமை உட்காந்து சாப்பிட்றது வேஸ்ட்டுன்னு ஒரு சொந்த முயற்சியால் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதில் ஒரு தொழில் அமைச்சு அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். அது பல மடங்கு விருத்தியாகிடும். குரு உச்சநிலையில் இருக்கின்ற போது பலவிதமான முயற்சிகள் எடுத்து அதில் வெற்றி காண்றுவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு அது ஒரு பெரிய அனுகூலம். இப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார் குரு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேருந்து ராசியை பார்க்குறார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசியை பார்க்க புது முயற்சி வெற்றி அடையும். புது முயற்சி. படிக்கின்ற மாணவர்கள் சிறப்பாக இருப்பாங்க. என்ன படிக்கிறியோ அதில் மேன்மையாகிடுவாங்க. வேலைக்கு போகிறவங்க அதில் உயர் பதவி அடைஞ்சு அதில் சந்தோஷத்தை பெற்று பண வருமானம் அதிகமாகி நிம்மதியாக இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க சிறப்பாக இருக்காங்க. அப்போது என்ன தொழில் பண்ணாலும் அதில் அவங்களுக்கு விருத்தி அதிகமாகும். ஹாப்பினஸ் கொடுத்துரும். அப்பா நல்லா இருக்கும், எந்த கவலையும் இல்லை, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம தொழில் நன்றாக போயிட்டுருக்கு, டெவலப் பண்ணலாமான்னு தோணும். டெவலப் பண்ணிடுவீங்க. சிறு முதலீடு பெரிய முதலீடுன்னு இல்லை, என்ன பண்ணாலும் அதில் நாம் வெற்றி அடைவோம். சனிக்கிழமை அன்னைக்கு நவகிரகத்தை சுற்றுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெருமாளை போய் சேவிங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாளை அனுமாரையும் சேவிங்க. லட்சுமி நரசிம்மரை சேவிங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணுங்க. கும்பராசிக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சனிக்கிழமை பண்ணால் ரொம்ப நல்லது. மகர ராசிக்கும் கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான். அவர் 2ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். அங்கேருந்து கெடுக்க போகிறதில்லை, நல்லா தான் இருக்கார். அவரை இன்னும் குரு பாகிச்சு இன்னும் பண வருமானம் அதிகமாகும். பணம் வருமானம், குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி. உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். கும்பராசிக்கு அது ஒரு பெரிய பவர்ஃபுல். சந்தோஷம்ன்றது தனக்கு மட்டும் இல்லை, தன் குடும்பத்துக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்கள பிரச்சனை தீரும். யார் குடும்பத்தில் இருந்தாலும் நம்ம கூட இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை தீரும். நோய் நொடி போயிடும். மனைவியாகட்டும், கணவனாகட்டும், குழந்தைகளாகட்டும், எல்லாருக்கும் உள்ள சங்கடங்களை எடுக்கிற இடத்துக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார். உச்சநிலையில் இருக்க போகிறார். குடும்பஸ்தானாதிபதி அவரே அதிபதி, அவரே பார்க்கிறார். இதை விட ஒரு சிறப்பு என்ன இருக்குது? கும்பராசிக்காரருக்கு மேன்மையை தருகின்ற இடத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற பொழுது எந்த விசாரமும் இல்லை. சொந்த தொழில் அமையும். இல்லை ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்து முன்னுக்கு வந்துடுவீங்க. என்ன வயசானாலும் சரி, 30 வயசுக்கு ஆயிடுச்சே, 40 வயசு ஆயிடுச்சே கவலைப்படாதீங்க. சனி பகவான் 30 வயசு, 60 வயசு, 90 வயசுன்னு எத்தனாவது ரவுண்டுன்னு தெரில.
அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பலன்களை மாற்றி கொடுத்துருவார். இப்போ முதல் ரவுண்டில் இருக்காருனாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பணத்தெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருங்க. பணத்தை எடுத்துன்னு போகிற வேலையில் இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க. பேங்க்கில் கேஷியர் இருக்கன்னா பணத்தை ஜாக்கிரதையாக இது பண்ணுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். கடன் கொடுக்குறாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்க ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. தூக்கம் நல்லா இருக்கட்டும். நல்ல சந்தோஷமாக இருங்க. மனசில் தீய எண்ணங்கள் வேண்டாம். பி ஹாப்பி. அப்படி இருக்குச்சு இந்த கும்பராசி சிறப்பான யோகத்தை அடையும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிடும். நீங்கள் அதற்கான முயற்சி பண்ணுறது தான் அந்த கோவில் போய் பெருமாளை சேவிக்கிறது. நம்பிக்கையாக இருந்தோம். எல்லா வல்ல இறைவனெல்லாம் சிறப்பாக இருப்பீர்கள்.